நேற்றைய வீடியோவில் நம்ம ஒரு விஷயத்தை பேசியிருப்போம். உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா நடத்தின ஒரு ஸ்ட்ரைக்கில் உக்ரைனோட உளவுத்துறையோட ஒரு முக்கியமான கமாண்ட் யூனிட்டை மொத்தமாக வைப் அவுட் பண்ணிட்டோன்னு ரஷ்யா சார்பில் இருந்து ஒரு ஊடக செய்தியானது வெளியில் வந்துருந்துச்சு. இது வந்து பெரிய இப்போ ஒரு விஷயமா மாறிட்டு இருக்கு. உண்மையிலே அந்த இடத்துல என்ன நடந்தது? ஏன்னா உக்ரைன் இப்போ வரைக்கும் அந்த பகுதிகளை பார்க்கறதுக்கு எந்த ஒரு மீடியாஸ்க்கும் பர்மிஷனை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த இடத்துல வந்து ஃபோட்டோஸ் ஆனது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்பட்டிருக்கு. நிறைய மீடியா பர்சனை வந்து அந்த பக்கத்து வீதிகளில் கூட விட முடியாத அளவுக்கு ஒரு நிலைமையானது அந்த இடத்துல ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஆன்டி ட்ரோன் ஜோன்ஸ் அந்த இடத்துல கொண்டு வரப்பட்டிருக்கு. அந்த பகுதிகளை நோக்கி எந்த ஒரு ட்ரோன் பறக்கிறதும் தடைப்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ இவங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் அந்த சம்பவத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சந்தேகங்களை இன்னும் அதிகமாயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, இந்த இன்சிடென்ட் நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் இதை விட ஒரு பெரிய இஷ்யூவா இப்போ உக்ரைனுக்கு மாறிட்டு இருக்கிறது ரஷ்யாவோட கிளைட் பாம்ஸ் தான். உக்ரைனோட ஸ்டிங்கர் மிசைல்ஸை பயன்படுத்தி, ஸ்டிங்கர் வந்து ஒரு மேன்பாட் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு விமான எதிர்ப்பு ஏவுகணை அமைப்புன்னு சொல்லலாம். அதை பயன்படுத்தி இவ்வளோ நாள் உள்ள வந்திருந்தக்கூடிய க்ரூஸ் மிசைல்ஸை டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, லோ ஃப்ளைங் ஆப்ஜெக்ட்ஸை டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இதுக்கு ஒரு மேஜரான முட்டுக்கட்டையை போடுற மாதிரி ரஷ்யாவோட கிளைட் பாம்ஸ்ன்றது இந்த இன்டர்செப்ஷன் ரேட்டை 95% இந்த இடத்துல ஃபெயில் பண்ண வச்சிருக்கு. ஸோ இதை தான் இந்த பதிவில் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். கிளைட் பாம்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த குண்டுகளை ஏன் உக்ரைனால டிஃபெண்ட் பண்ண முடியல? ஸோ இது எல்லாத்தையுமே இந்த பதிவில் பார்த்துலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களுக்கு தம்புக்ஷன் டிபி ட்ரெண்டிங்ஸ். இந்த ஒரு டாபிக் உள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு தரப்பும் மேன்பேட்ஸ்னா என்ன, கிளைட் பாம்ஸ்னா என்ன, இது ரெண்டுத்தை பத்தின நமக்கான புரிதல் இருக்கணும். அப்பதான் இந்த டாபிக் நமக்கு புரியும். மேன்பேட்ஸை பொறுத்த வரைக்கும் உலகத்துல பல அதிநவீனமான ஷோல்டர் மவுண்டட் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு. இப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு விமானம் வந்து பறந்துட்டு இருக்கு, இல்ல ஒரு ஹெலிகாப்டர் வந்து பறந்துட்டு இருக்குன்னு வைங்க. அதை நம்ம டவுன் பண்ணோம், அதை நம்ம சுட்டு வீழ்த்தணும்னா நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு வழி தான். ஒன்று ஏவுகணையை செலுத்தி மட்டும்தான் அதை அழிக்க முடியும், இல்லைனா ஏவுகணைகள் மாதிரி சின்ன சின்ன அந்த இயந்திர துப்பாக்கிகளை பயன்படுத்தி அதை சுட்டு வீழ்த்த முடியும். ஆனால் இதை தாண்டி இன்னொரு சிஸ்டம் இருக்கு. எல்லாத்துக்குமே வந்து நம்ம பேட்ரியாட்டையோ S-400 S-500 S-300 இந்த மாதிரி ஏவுகணைகளை பயன்படுத்த முடியாது. ஏன்னா அதோட காஸ்ட்ன்றது அதிகம். ரொம்ப கீழே பறக்கக்கூடிய டார்கெட்ஸை, தரையிலிருந்து ஒரு 500 மீட்டர் ஒரு 1000 மீட்டர் உயரத்தில் பறக்கக்கூடிய அந்த டார்கெட்ஸை இதை வச்சு நியூட்ரலைஸ் பண்ண முடியாது. இதை ஓவர் கம் பண்ணுறதுக்காகவும் இதை வந்து ரொம்ப கம்மியான விலையில் பண்ணுறதுக்காகவும் உருவாக்கப்பட்டதா மேன்பேட்ஸ்னு சொல்லக்கூடிய மேன் போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் மேன்பேட்ஸ். ஷோல்டர் மவுண்ட் பண்ணி இப்படி நம்ம தோலில் தூக்கி வச்சுக்கிட்டு விஷுவலாக டார்கெட்டை லாக் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை நோக்கி இந்த ஏவுகணையை செலுத்துவாங்க. இதுதான் மேன்பேட்ஸோட ஒரு சின்ன சுருக்கம். இப்போ வந்து உலகத்தில் வந்து நிறைய மேன் போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது. ஆனால் டாப் 2ன்னு பார்த்தோன்னா ரஷ்யாவோட வைப்பர் அண்ட் ஈக்லா. இது வந்து நாட்டுக்கு பொறுத்த மாதிரி இது வந்து முதலிடம் கொடுப்பாங்க, இல்லை ரெண்டாவது இடத்த கொடுப்பாங்க. ஆனால் முதல் 2 இடத்துல மாறி மாறி இருக்கிறது அமெரிக்காவோட ஸ்டிங்கர் மிசைலும் ரஷ்யாவோட இந்த வைப்பர் அண்ட் ஈக்லா மிசைல்ஸ் மட்டும்தான். ஸோ இப்போ நம்ம ஸ்டிங்கரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இதை தான் உக்ரைன் வந்து இப்போ பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த ஸ்டிங்கரை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கலி பார்த்தோன்னா இதோட ஒட்டுமொத்த எடையே வெறும் 22 கிலோ தான். இதோட அந்த மிசைலோட வெயிட்ன்றது 4.8 அடி, கிட்டத்தட்ட 1 மீட்டருக்கும் கொஞ்சம் கூட. இந்த மிசைல் எப்படி ஒர்க் ஆகுனா, ஒரு ஹெலிகாப்டர்ன்றது கீழே பறந்துட்டு இருக்கு, இல்லை ஒரு ஏவுகணை க்ரூஸ் ஏவுகணை, ரஷ்யாவோட நிறைய க்ரூஸ் ஏவுகணைகள்லாம் தரையிலிருந்து ஒரு 5 10 மீட்டர் உயரத்தில் பறக்கும். இந்த டெரைன் ஹக்கிங்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் பறந்துட்டு இருக்கும். இதை வந்து அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமால இன்டர்செப்ட் பண்ணுறதுன்றது இம்பாசிபிளான ஒரு விஷயம். ஏன்னா இந்த அளவுக்கு லோ ஆல்டிடியூட்ஸ் அவங்களால இன்டர்செப்ட் பண்ண முடியாது. இப்போ வந்து ஹெவி மிஷின் கன்ஸை வச்சு அவங்க இன்டர்செப்ட் பண்ணுறாங்க, இல்லைனா ஆன்டி ஏர்கிராஃப்ட் விமானங்களுக்கு எதிரான அந்த துப்பாக்கிகளை பயன்படுத்தி அதை சுடுறாங்கன்னா அதுக்கான சக்ஸஸ் ரேட், அதை வந்து வீழ்த்தக்கூடிய அந்த சதவிகிதம்ன்றது ரொம்ப குறையும். ஏன்னா அது வந்து டேமேஜ் பண்ண முடியுமே தவிர கம்ப்ளீட்டாக இவங்களால அழிச்சிட முடியாது. ஸோ அந்த இடத்துல தான் இந்த மேன்பேட்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, இதை 3 விதத்தில் டார்கெட்டை அதுக்கு கொடுப்பாங்க. ஒன்று விஷுவலாக பார்த்து ஆப்டிக்கல் கைடன்ஸ் மூலயமா அந்த விமானத்தை நோக்கி இந்த ஏவுகணையை செலுத்து. ரெண்டாவது இன்ஃப்ராரெட் ட்ராக்கிங், அந்த விமானமோ இல்லை அந்த ஏவுகணையோ அதுலேருந்து வெப்பத்தை உமிழுது இல்லை, அந்த வெப்பத்தை மட்டுமே கால்குலேட் பண்ணி, இல்லை அந்த வெப்பத்தை மட்டுமே விஷுவலாக வச்சு அதை போயிட்டு அடிக்கிறது. மூணாவது லேசர் கைடன்ஸ் சிஸ்டம். இதிலிருந்து செல்லக்கூடிய அந்த லேசர் பீமானது அந்த டார்கெட் மேலே பட்டு அது ஒரு பாயிண்டாக வச்சுட்டு சென்டர் பாயிண்ட் ஆஃப் எங்கேஜ்மெண்ட்டாக இது கால்குலேட் பண்ணிக்கும், அந்த இடத்த தான் நம்ம போயிட்டு அடிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதை நோக்கி செலுத்துறது இந்த 3 விதத்தில் ஏவ முடியும். இப்படி செலுத்துறப்ப இது என்ன பண்ணுன்னா, இதோட அந்த பூஸ்டர்ஸில் இதை வந்து சீல் பண்ண ஒரு டியூப்குள்ளே தான் வச்சிருப்பாங்க. அதுல இருந்து அது லான்ச் ஆனதுக்கு அப்புறமா இதில் இருக்கக்கூடிய டுவல் ப்ரோபல்லன்ட் ராக்கெட் மோட்டார் மூலயமா இது இக்னைட் ஆகி அதோட டார்கெட்டை நோக்கி போகும். இது அதோட டார்கெட்டுக்கு பக்கத்தில் போகிறப்போ ப்ரொபல்சிவ் எக்ஸ்ப்ளோஷன் ஒன்று பண்ணும். அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து இதோட இன்ஃப்ராரெட் சர்ச்சாக இருக்கட்டும், அந்த வெப்பத்தை வச்சு அது கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், இல்லை லேசர் மூலயமா அது பக்கத்தில் போயிட்டு வெடிக்கிறதா இருக்கட்டும், இது என்ன பண்ணுன்னா அந்த டார்கெட்டுக்கு இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த பாதையை கொஞ்சம் கொஞ்சமாக கால்குலேட் பண்ணும். ரொம்பவே ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸாக எந்த இடத்த வரும்ன்றதை இதுவே தீர்மானிக்கும். அப்படி தீர்மானிச்சதுக்கு அப்புறமா அந்த டார்கெட் பக்கத்தில் வருதோ இல்லையோ, நார்மலாக ஏர் டு ஏர் மிசைல்லாம் வெடிக்கும்ல, இந்த பிளாஸ்ட் ஃப்ராக்மெண்டேஷன் வார்கெட்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி ரொம்ப ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்ததும்
வரைக்கும் இந்த மேன்பேட் ஏவுகணையானது அது பக்கத்திலே வெடிச்சு சதறிடும். ஸோ இதில் ஏற்படக்கூடிய அந்த பிளாஸ்ட் ரேடியஸ்குள்ளே தான் அந்த விமானம் இருக்கும். அப்படி இருக்கப்போ வேறு வழி இல்லாமல் அந்த ஷார்ப்னல் டேமேஜாலையும் இதில் ஒரு குறிப்பான ஒரு வகை வார்ஹெட்டை பயன்படுத்தியிருப்பாங்க. அதோட பேர் என்னன்னு பார்த்தோன்னா பைரோஃபோரிக் டைட்டானியம். இது என்னன்னா, இது கூட ஷார்ப் நோல்ஸ் சேர்த்து வச்சிருப்பாங்க, அந்த சின்ன சின்ன இரும்பு பாகங்களை சேர்த்து வச்சிருப்பாங்க. இது காற்றுல பரவுச்சுன்னா அந்த காற்று கூட சேர்த்து இது இன்னும் இக்னைட் ஆகிடும். கிட்டத்தட்ட வந்து தெர்மைட் மாதிரி இது வந்து காற்றுல வெடிச்சு சதறப்போ அந்த ஷார்ப் நோல்ஸ் இது தள்ளுது இல்லை, அப்படி தள்ளுறப்போ அந்த விமானத்தின் மேலேயோ இல்லை ஹெலிகாப்டர் மேலேயோ பட்டுச்சுன்னா அந்த மெட்டல் சர்ஃபேஸை காற்றோடு சேர்ந்து ரியாக்ட் ஆகி உருக்கி ஓட்டையை போட்டுரும். ஸோ அந்த விமானம் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இப்போ ரஷ்யாவோட ஒரு க்ரூஸ் ஏவுகணை உள்ள வருது, இல்லை ரஷ்யாவோட வேற ஏதாச்சும் ஒரு ஏவுகணை நார்மலான லோ ஃப்ளைங் ஆல்டிடியூட்ல வரக்கூடிய ட்ரோன்ஸை இது இவ்வளோ நாள் நல்லா இன்டர்செப்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஆனால் கிளைட் பாம்ஸ்னு ஒரு கேட்டகரி வரப்போ இதனால அதோட வேலையை சரி வர செய்ய முடியல. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோன்னா, நார்மலாக இப்போ இதில் வந்து 3 வே ஆஃப் மெக்கானிசம் அப்ரோச் பண்ணுறதுக்கு இருக்குது. டார்கெட்டை அதுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கும் அந்த டார்கெட்டை போய்ட்டு அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு அந்த 3 வழி இருக்குல்ல, இந்த 3 வழியாலையும் கிளைட் பாம்ஸை இதனால டார்கெட்டாக வைக்கவே முடியாது. அதுக்கான காரணங்கள் என்னென்னு தெரியுமா? நார்மலாக ஒரு ஏவுகணை உள்ள வருதுன்னா அதோட ஹீட் சிக்னேச்சர்ன்றது அதிகமாக இருக்கும். அது காற்றை கிழிச்சிட்டு வரப்போ அது முன்னாடி ஏற்படக்கூடிய அந்த உராய்வு தன்மைன்றது அந்த மிசைலை இன்ஃப்ராரெட் சர்ச்சிங்கில் நம்ம விஷுவல் பண்ணி பார்த்தோன்னா அதை தனியாக எடுத்து காமிக்கும். அது மட்டும் இல்லாமல் அது இன்ஜின்ஸை பயன்படுத்திருக்கனால இன்ஜின்ஸோட எக்ஸாக்ஸ்ட்டை பயன்படுத்தியும் இது அதுக்கு டார்கெட்டாக ஃபீட் பண்ணி வைக்கலாம். ஆனால் இந்த கிளைட் பாம்ஸ் உள்ள வரப்போ இது எதுவுமே நடக்காது. பொதுவாக ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த அன்கைடட் பாம்ஸில் FAB சீரீஸில் நிறைய பாம்ஸை வச்சிருக்காங்க. யூனிவர்சல் கிளைடிங் கிட்ஸை சேர்த்ததுக்கு அப்புறமா அதை இன்னமும் டெட்லியாக மாற்றிட்டாங்க. ஸோ நார்மலாக அன்கைடட் பாம்ஸை போகிறதுக்கும் அந்த அன்கைடட் பாம்ஸை கிளைட் பாம்ஸாக இந்த மாதிரி அதில் விங்ஸ் அட்டாச் பண்ணி காற்றுலேயே மிதந்துக்கிட்டு ஒரு 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் உள்ள டார்கெட்டை போய் அதை அப்ரோச் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நார்மலாக ஒரு அன்கைடட் பாம்பை போடுறப்போ ஈஸியாக அதை இன்டர்செப்ட் பண்ண முடியும், ஏன்னா அதுக்கு வந்து ஃப்ளைட் பாத்துன்றது முன்னாடி தெரிஞ்சது தான். இப்போ நம்ம தரையில் ஒரு நபரை நிற்க வச்சுட்டு 2வது மாடியிலேருந்து ஒரு பால் தூக்கி போகிறோன்னா அவருக்கு கரெக்டாக தெரியும் மேலே போடுற பால் கீழே இந்த பாயிண்ட்டுக்கு தான் வரணும். அதே மாதிரி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சு ப்ரொபல்ஷன் சிஸ்டம் இல்லாமல் வர இந்த ஏவுகணை ஈஸியாக இன்டர்செப்ட் பண்ணிட முடியும். ஆனால் இதில் இந்த விங்ஸை இதுக்கான அந்த இறக்கைகளை அட்டாச் பண்ணுறப்போ ரஷ்ய பகுதிகளுக்குள்ளே இருந்து இல்லை ரஷ்யா ஆக்குபை பண்ணி வச்சிருக்க அந்த பகுதிகளில் இருந்து இந்த ஏவுகணைகளை ரிலீஸ் பண்ணுறப்போ அட்லீஸ்ட் 45லேருந்து 60 கிலோமீட்டர்கள் வரைக்கும் இது காற்றுக்குள்ளே தவழ்ந்துட்டு வரும். இப்படி காற்றுல இது தவழ்ந்துட்டு வரப்போ இது வந்து ரொம்ப வேகத்தில் போகாது. இது அந்த இறக்கையோட அமைப்பையும் பூமியோட புவியீர்ப்பு விசையும் ஒன்றா சேர்த்து பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒரு பேப்பர் ராக்கெட்டை தூக்கி போட்டால் அது எப்படி அந்த காற்றுல அதோட ஏரோடைனமிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் தூரம் போயிட்டு கீழே விழுகுதோ அதே மாதிரி ஒரு கான்செப்டில் தான் இது விழுகும். இப்படி விழுகிறப்ப என்ன ஆகுனா, எதிரில் ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்க்கு இல்லை ஒரு ரேடாருக்கு இதை கண்டுபிடிக்கிறதுக்கான அந்த சான்சஸே கம்மி. ஏன்னா சில 1000 அடிகள் உயரத்துல இருந்தே இந்த ஏவுகணைகளை ரஷ்யா வந்து லான்ச் பண்ணிடுவாங்க. அப்படி லான்ச் பண்ணதுக்கு அப்புறமா இதை தரையை நோக்கி வர்றதுக்கு வெறும் ஒரு 10லேருந்து 15 நிமிஷங்கள் மட்டும்தான் ஆகும். இதனால ரஷ்யாவோட விமானப்படைக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் கிடைச்சிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க உக்ரைனுக்குள்ள வரணுன்ற ஒரு அவசியமும் இல்லை. இந்த மாதிரி ரொம்ப கம்மியான உயரத்துல இருந்து இவங்க இதை லான்ச் பண்றப்போ உக்ரைனோட ரேடார்களாலையும் சரி இல்லை நாட்டோட ஏவேக்ஸாலையும் சரி இந்த ஏவுகணையை கண்டுபிடிக்கவே முடியாது. அதுக்கான அந்த ஹீட் சிக்னேச்சர் வெப்ப குறியீடுகள் இல்லாதனால அதை ஹீட் சீக்கிங் மிசைல்ஸாலையும் இந்த இடத்துல கண்டுபிடிக்க முடியாது. ஸோ உள்ள ஒரு ஏவுகணை வரதுன்றதே தெரியல, இதை விஷுவலாக மட்டும் தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும்னா விஷுவலி இவங்க இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு மேன்பேட்ஸை விட்டால் வேற வழியும் இல்லை. அப்படி மேன்பேட்ஸை பயன்படுத்தியாவது இதை இன்டர்செப்ட் பண்ண ட்ரை பண்ணுவோமே, அப்படி இதுக்கு டார்கெட்டை கோஆர்டினேட்டாக கொடுக்கணும்னா இந்த இடத்துல அதுவும் வேலை செய்யாது. ஏன்னா லேசர் கைடன்ஸ் சிஸ்டம்ன்றது இந்த ஏவுகணை உள்ள வந்துட்டு இருக்குல்ல, அந்த ஏவுகணையோட ரியாக்ஷன் டைம் கூட ஒத்து போகணும். இதோட மேக்ஸிமம் ரேஞ்ச் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 4.5 கிலோமீட்டர். இதோட ஹையஸ்ட் ஆல்டிடியூட்னு பார்த்தோன்னா ஒரு 3000 மீட்டர் வரைக்கும் இது போயிட்டு அதோட இன்டர்செப்ஷனை பண்ண முடியும். ஆனால் இந்த உள்ள வருதுல அந்த கிளைட் பாம் அதோட பாத்தை இது கால்குலேட் பண்ணுறதுக்கு கஷ்டப்படும். அதை கிட்ட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறதுனால ஒரு டார்கெட்டை விட்டு மேக்ஸிமம் 50லேருந்து 80 மீட்டர்கள் தள்ளி போயிட்டு விடும். இது இப்படி ஒரே நேர்கோட்டில் வராது. இதோட விங்ஸோட அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதுவும் மெனுவர் பண்ணும். அதாவது இது வந்து இன்டென்ஷனலாக மெனுவர் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணது. ஆனால் அதோட விங்ஸோட அந்த மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி திடீர்னு பாயிண்ட்டை இப்படி மாற்றுறது திடீர்னு பாயிண்ட்டை இப்படி மாற்றுறதுன்னு அதோட வேரியேஷன் அதிகமாக காட்டுறதுனால இந்த மேன்பேட் சிஸ்டம்னால எக்ஸாக்டாக ஒரு பாயிண்ட்ல இதை இன்டர்செப்ட் பண்ண முடியாது. இப்போ ஒரு கிளைட் பாம்பை ரஷ்யா உள்ள அனுப்புறாங்க. அந்த கிளைட் பாம்பை நோக்கி ஒரே நேரத்தில் 10 மேன்பேட் சிஸ்டம்ஸ் உள்ள அனுப்பப்பட்டாலும் அதோட சக்சஸ் ரேட்ன்றது 10% கூட கிடையாது. இப்போ அதே ஒரு ஏவுகணைகளுக்கு எதிராக இன்னும் கூட 5 ஏவுகணைகள் நோக்கி செலுத்தப்படுது, இல்லை இன்னும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டே போகிறப்ப தான் அதோட இன்டர்செப்ஷன் ரேட்ன்றது அந்த இடத்துல கொஞ்சமாவது கூடுது. இதை வந்து நிறைய பேர் இப்போ ஒத்துக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. மேன்பேட் சிஸ்டம்ன்றது உக்ரைனுக்கு இவ்வளோ நாள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் அது எது வரைக்கும் பார்த்தோன்னா இந்த கிளைட் பாம்ஸ் உள்ள வராத வரைக்கும் தான். இந்த கிளைட் பாம்ஸ் உள்ள வந்ததுக்கப்புறம் இது ஒரு மேஜரான பூஸ்டாக மாறிக்கிட்டு இருக்கு. இதை எதிர்த்து எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னாலுமே ஒர்க் பண்ண முடியல. அப்புறம் ஏன் இதை ரஷ்யா மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க? உக்ரைன் கிட்ட அந்த மாதிரி வெப்பன்ஸ் இல்லையா? இல்லை உக்ரைன் கிட்ட வந்து இதை மாடர்னைசேஷன் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம் இல்லையான்னு பார்த்தோன்னா உக்ரைன் கிட்ட இதே வகையிலான சில ஆயுதங்கள் இருக்கு.
கேஏபி சீரியஸ்னு ஒன்று இருக்குது. அது வந்து உக்ரைன் கிட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 2000 குண்டுகளுக்கும் அதிகமாக இருக்கிறதா ஒரு ரிப்போர்ட் இருக்குது. அதை மாடர்னைசேஷன் பண்ணுறதுக்கான அந்த எக்யூப்மெண்ட்ஸ்ன்றது இப்போ அவங்க கிட்ட இல்லை. உக்ரைன் வந்து இது நிறைய தடவை வந்து வெஸ்டர்ன் பார்ட்னர்ஸ் கிட்ட கேட்டிருக்காங்க, எங்களுக்கு வந்து இந்த குண்டுகளை வந்து கிளைட் பாம்ஸாக மாற்றி கொடுங்க. ஏன்னா இந்த குண்டுகள்ன்றது சோவியத் காலகட்டத்தில் பிரிஞ்சு வந்ததுலேருந்தே உக்ரைன் கிட்ட நிறைய இருக்குது. ஸோ இதை வந்து கிளைட் பாம்ஸாக எங்களுக்கு மாற்றி கொடுங்க நிறைய ரெக்வஸ்ட் வச்சப்போ இதை மாடர்னைசேஷன் பண்ணுற அந்த காஸ்ட்ன்றது அந்த குண்டுகளை விட அதிகமாகுதுன்னு இதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இன்கேஸ் இதை உக்ரைன் வந்து அவங்களோட முயற்சிகளே சொந்தமாக ரெடி பண்ணி இதை ரஷ்யாவோட பொசிஷன்ஸ்க்கு எதிராக பயன்படுத்தினாங்கன்னா இதை ரஷ்யாவாலையும் டிஃபெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா இதோட அமைப்பு அந்த மாதிரி, உள்ள வரக்கூடிய தன்மை அந்த மாதிரி. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்தில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அது ஒரு உங்களாக்கி